அல்லல் போம் வல்வனி போம் அன்ன வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நல்ல குணமிதகம் அருணை கோவரத்தில் மிகவும் கணவதி கைத்தொழில் கால் விக்னேஸ்வரா போற்றி வேவர் தோழி பங்கன் விட முண்டகண்டகன் மிக நல்ல வினதிடவி மாசர் திங்கள் கங்கை முடியுமே புகுந்தனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசிரியர் அவன் நல்ல நல்ல அடிவருக்கு மிகவே நவக்கரன் அருளையை போற்றி காமதேன ஜோடியின் சார்பாக துலாம் ராசினியர்களுக்கு வணக்கம். ரிட்டன் வியூவர்ஸ் அனைவருக்கும் சிறந்தாழ்ந்த வணக்கம். நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் மார்ச் மாதம் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு யோகமுள்ள நாட்கள், தெய்வம் தந்த லக்கி டேஸ் அதை சொல்ல போகிறோம். அதாவது யோகமான நாட்கள் அப்படிங்கிறது நட்சத்திர ரீதியாக இப்போ 3 நட்சத்திரம் இருக்குது, சித்திரை சுவாதி விசாகம். 3 நட்சத்திரத்துக்குமே தெய்வம் தந்த லக்கி டேஸ். அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே குரு பலம் உள்ள நாட்கள். குரு தான் ரொம்ப முக்கியமான கிரகம். ஒரு மனிதனுக்கு பணத்தை கொடுக்குறவர் குரு தான். தேவகுரு பிரகஸ்பதி பொன்னானன் அவரை தான் பணத்தையும் கொடுக்குறாரு, புத்திர செல்வத்தையும் கொடுக்குறாரு. ஒரு மனிதனுக்கு 2 முக்கியம். பணம், இந்த நடைமுறை வாழ்க்கையில் பணம் முக்கியம். பொருள் எல்லாருக்கும் உலகம் இல்லை. பொருள் இருக்கணும், இங்கே வாழணும்னா பொருள் இருக்கணும், பணம் இருக்கணும். அடுத்து அந்த பணத்தை பாதுகாக்க நமக்கு வாரிசு இருக்கணும். சரியா? நம்ம விட்டுட்டு போனதை அடுத்து கொண்டு போகிறதுக்கு பிள்ளைகள் இருக்கணும். ஸோ 2யுமே கொடுக்குறவர் குரு பகவான் தான். நிகழ்காலத்துக்கு பணத்தையும் எதிர்காலத்துக்கு வாரிசையும் கொடுக்குறவர் குரு பகவான் தான். அந்த குருவருள் உள்ள நாட்கள் சில நாட்கள் தான் இருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும். அந்த நட்சத்திரத்தை பார்த்து தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அன்றைக்கி உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வகையில் பணம் கிடைக்கும். அது எந்த வகையில் பணம் கிடைக்கும், அது எந்த நாள், அந்த நாளுக்கு உண்டான லக்கி நம்பர், அன்றைக்கி எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும், அன்றைக்கி என்ன கலரு, இதெல்லாம் சொல்கிறேன். தினசரி ஒரு வீடியோ போடுறேன், அது தினப்பலன்கள். அதுவும் இது மேட்ச் ஆகும். இது மொத்தமாக சொல்கிறேன். நான் மொத்தமாக உங்களுக்கு மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் ஒரு தொகுப்பாக சொல்கிறேன். பொறுமையாக பாருங்கள். இதில் எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அதுபோக உங்கள் தனிப்பட்ட எதுவும் பிரச்சனை இருக்குது, என்ன ப்ராப்ளம் அது இருந்தாலும் அதே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அதுக்குண்டான பரிகார வழிபாடை சொல்லலாம். எந்த பிரச்சனைக்குமே தீர்வு 2 தான், வழிபாடு பரிகாரம் தான். வேறு ஒன்றும் செய்ய முடியாது. ஜாதக அமைப்பை மாற்ற முடியாது, பிறந்த அமைப்பை மாற்ற முடியாது. சரியா? வர்ற கஷ்டத்தையும் தடுத்து நிப்பாட்ட முடியாது, அனுபவிக்கிற சந்தோஷத்தையும் தடுத்து நிப்பாட்ட முடியாது. 2மே இறைவன் கொடுத்தது தான். இந்த பிரபஞ்சத்தில் எல்லாம் கலந்து தான் இருக்குது. இந்த பிரபஞ்சம் இறைவனால் படைக்கப்பட்டு பஞ்சபூதங்கள், நவக்கிரகங்கள், அஷ்டதிக்பாலர்கள், அஷ்டமா சித்திகள், திசை மன்னர்களால் ஆளப்படுகிறது. ஸோ அதுக்கு கட்டுப்பட்டு தான் தனி ஒரு மனிதன் வாழணும். ரைட் நேயர்களே, இப்போ துலாம் ராசியில் சித்திரை நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன். அதுக்கடுத்து சுவாதி விசாகம் சொல்கிறேன். மற்ற நட்சத்திரத்துக்காரங்க கொஞ்சம் பொறுமையாக லைனில் இருங்க, வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா பொறுமை ரொம்ப முக்கியம். பொறுமை உடையார் எல்லாம் உடையார். சித்திரை நட்சத்திரத்துக்கு தெய்வம் தந்த அந்த லக்கி டேஸ், குருபலம் உள்ள நாள், கொடீஸ்வரம் யோகம் உள்ள நாள், பணப்புழக்கம் அதிகமாக உள்ள நாள், பணம் மழை போல குவியும் நாள் மார்ச் 17, மார்ச் 26. மார்ச் 17, மார்ச் 26 உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அன்றைக்கி வழிபட வேண்டிய தெய்வம் தேவி ஸ்ரீ கருமாரி அம்மன். அப்போ லக்கி நம்பர் அந்த மார்ச் 17, மார்ச் 26 உங்களுக்கு லக்கி நம்பர் 4ஆம் நம்பர். 4ஆம் நம்பர் சிறப்பாக இருக்கும், நல்ல விதமாக இருக்கும். எதிர்பாராத பணம் கிடைக்கும், திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும், பல வகையில் பணம் கிடைக்கும், ஒரு பிரம்மாண்டம் கிடைக்கும், மாஸ் காட்டுவீங்க. ஸோ 4ஆம் நம்பர்னால் கூட்டுத்தொகை 4, 13, 31, 22, 40ன்னு எடுத்துக்கலாம். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ சித்திரை நட்சத்திரத்துக்கு மார்ச் 17, மார்ச் 26 மிகச்சிறப்பாக இருக்குது, நல்லாயிருக்கும். ஜனன ஜாதகத்தில் குரு வலுத்து, குருவுக்கு ராகு நல்ல நிலைமையில் இருக்கணும், குரு வலுக்கணும். ராசி லக்கணத்துக்கு குரு 2, 5, 7, 9, 11 இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக நடக்கும். சரியா? அது குருவனுடைய நிலைப்பாடை பொறுத்து இருக்குது சித்திரை நட்சத்திரத்துக்கு. மற்ற நட்சத்திரத்துக்கு அப்படித்தான். பொதுவாக ஜாதகத்தில் குரு நல்ல நிலைமையில் இருக்கணும். ஓகே நேர்களே, அடுத்து சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரத்துக்கு குருபலம் உள்ள நாட்கள், கொடீஸ்வர யோகம் உள்ள நாட்கள், குருவருள் திருவருளாக மாறுகின்ற நாட்கள் மார்ச் 18, மார்ச் 27 மிகச்சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. சரியா? இணக்கம் நல்லாயிருக்கும், கூட்டுத்தொழில் பங்கு சந்தை நல்லாயிருக்கும், ஷேர் மார்க்கெட் நல்லாயிருக்கும், பங்குதார விஷயத்தை நல்லாயிருக்கும், பில்டிங் கான்ட்ராக்ட் கட்டடம் கட்டுறவங்க இவங்களால நல்ல பணம் கிடைக்கும், குடும்ப உறவில் நல்ல ஒரு இணக்கம் இருக்கும், தாய்வழி சீதனம் கிடைக்கும், விவசாயம் தோட்டம் தருவலேருந்து நல்ல பணம் கிடைக்கும். மார்ச் 18, மார்ச் 27 உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்குது. அன்றைக்கி யாரை சார் வழிபாடு பண்ணணும்? குருவை தான் வழிபாடு பண்ணணும், இல்லைனா தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணணும். குருபரமா, குரு விஷ்ணு, குருதேவு மகேஸ்வர, குருசாஸ்தா பரப்பரமா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக அப்படின்னு 2 நாள் நீங்கள் குரு மந்திரத்தை சொல்லணும். அதிர்ஷ்ட கலர் அன்றைக்கி மஞ்சள் கலர். சரியா? மஞ்சள் அல்லது சேண்டல் போட்டுட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட நம்பர், லக்கி நம்பர், தெய்வம் தந்த லக்கி நம்பர் அந்த 2 நாளைக்கு மட்டும் மார்ச் 18, மார்ச் 27 2 நாளைக்கு லக்கி நம்பர் 3ஆம் நம்பர். சரியா? 3ஆம் நம்பர் 12, 21, 30ன்னு எடுத்துக்கலாம். ஸோ 3ஆம் நம்பர் சுவாதி நட்சத்திரத்துக்கு லக்கி நம்பராக பார்க்கப்படுகிறது. நான் கடைசியில் மறுபடியும் 3 நட்சத்திரத்துக்கு சொல்லுவேன். சரியா? அந்த லக்கி நம்பர், இந்த தெய்வம், மற்ற தகவலை சொல்லுவேன். பொறுமையாக இருங்க, வீடியோவை முழுமையாக கேளுங்க. அடுத்து விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரத்துக்கு கொடீஸ்வர யோகம் உள்ள நாட்கள், குருபலம் உள்ள நாட்கள் மார்ச் 19, மார்ச் 28
சரியா? மார்ச் 19 மார்ச் 28 உங்களுக்கு யோகமுள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. அன்றைக்கி வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணணும். ஸ்ரீராம மந்திரத்தை சொல்லணும். ஆஞ்சநேயர் மந்திரத்தை சொன்னீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இல்லைனா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியோட மந்திரத்தை சொல்லணும். ஸ்ரீராம ஜெயம் எழுதணும். உங்களுக்கு மார்ச் 19 மார்ச் 28 யோகமாக இருக்கும். அன்றைக்கி வந்து பிள்ளைகள் விஷயத்தில் ஒரு ஏற்றம் இருக்கும். தொட்ட காரியம் தொடங்கும், காரியங்களும் இருக்கும். குலதெய்வத்தோட அருள் இருக்கும். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைக்கும். சில பேருக்கு உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உத்தியோகம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இன்க்ரிமெண்ட் போனஸ் கிடைக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்லாவும் இருக்குது. அன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்ட நம்பர் 8ஆம் நம்பர். சரியா? அதிர்ஷ்ட நம்பர் 8ஆம் நம்பர். 8னா 53, 35, 17, 71, 26, 62ன்னு எடுத்துக்கலாம். அந்த கூட்டுத்தொகை 8ஆம் நம்பர்னு முடியும். சரியா? கூட்டுத்தொகை 8ன்னு முடியும். ஓகே நேயர்களே, இப்போ 3 நட்சத்திரத்துக்குமே தெய்வம் தந்த லக்கி டேஸ், லக்கி நம்பர் சொல்லியிருக்கிறேன். அதுக்கு குரு பகவானுடைய தயவு இருக்கணும். உங்கள் ஜனன ஜாதகத்தில் 3 நட்சத்திரத்துக்குமே குரு வந்து ராசிக்கு லக்கணத்துக்கு 2, 5, 7, 9, 11 இருந்தார்னா நல்ல பலன்களை கொடுப்பார். நீங்கள் துலாம் ராசியில் பிறந்திருக்கிறீங்க. இப்போ 2ஆம் இடம் விருச்சிகத்தில் இருக்கிறாருன்னா நல்ல பலன் தான். சரியா? 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. ராசிக்கு 2ஆம் இடம். நீங்கள் லக்கணம் எந்த லக்கணம்? கடக லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. சூப்பர். கடக லக்கணம் துலாம் ராசி. குரு விருச்சிகத்தில் இருந்தார்னா நல்ல அமைப்பு. லக்கணத்துக்கு வந்து 5ஆம் இடத்துல இருப்பார். ராசிக்கு 2ஆம் இடத்துல இருப்பார். லக்கணத்தையே பார்ப்பார். அருமையான அமைப்பு. இவங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். சரியா? நான் சொல்கிற நாட்களில் பணம் பல வகையில் கொட்டும். பல வகையில் பணம் வரும். தாராளமாக இருக்கும். குரு தான் பணத்தை கொடுப்பாரு. சுக்கிரன் வந்து அதுக்கு சந்தோஷத்தை கொடுப்பாரு. குரு தங்கம்னா சுக்கிரன் நகை. அதாவது குரு கொடுக்குற பொருளை வச்சு சந்தோஷத்தை அடைக்கிறவர் சுக்கிரன். ஸோ சுக்கிரனும் குருவும் நல்ல நிலைமையில் இருக்கிறவங்க வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்க. சில பேர் கை நிறைய பணம் இருக்கும், கஞ்சனாக இருப்பான், அனுபவிக்க தெரியாமல் இருப்பான். சில பேர் பணமும் இருக்கும், சந்தோஷமாக அனுபவிப்பான். ரெண்டும் இருக்கணும். சரியா? வாழ்க்கையில் வந்து வாலிபம் இருக்கும்போது அனுபவிச்சிடணும். ஓகே நேயர்களே, இப்போ வந்து எதுக்கு சொல்ல வந்தேன்னா குரு பகவான் நல்ல நிலைமையில் இருக்கணும். நிறைய தகவல் சொல்கிறேன். தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். நிறைய தகவல் சொல்கிறேன். நீங்கள் காமதேனு ஜோதிடத்தை தொடர்ந்து கேட்டு வந்தீங்கன்னா நிறைய தகவலெல்லாம் பெற்றுக்கலாம். எது சந்தேகம்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ரைட் நேயர்களே, இப்போ வந்து மறுபடியும் இந்த 3 நட்சத்திரத்துக்கு அந்த யோக நாட்களையும் லக்கி நம்பரையும் சொல்கிறேன். சித்திரை நட்சத்திரத்துக்கு தெய்வம் வந்து லக்கி டேஸ் மார்ச் 17 மார்ச் 26. அன்றைக்கி வழிபட வேண்டிய தெய்வம் தேவி ஸ்ரீ கருமாரியம்மன். லக்கி நம்பர் 4ஆம் நம்பர். சுவாதி நட்சத்திரத்துக்கு தெய்வம் வந்து லக்கி டேஸ் மார்ச் 18 மார்ச் 27. அன்றைக்கி வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அன்றைக்கி லக்கி நம்பர் 3ஆம் நம்பர். விஷா நட்சத்திரத்துக்கு தெய்வம் வந்து லக்கி டேஸ் மார்ச் 19 மார்ச் 28. வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். அன்றைக்கி லக்கி நம்பர் 8ஆம் நம்பர். ஓகே நேயர்களே, 3 நட்சத்திரத்துக்குமே சொல்லியாச்சு. துலாம் ராசிக்கு தொடர்ந்து பாருங்கள். அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். பல தகவல்களை சொல்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் துலாம் ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வள நலன்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.